யோனோ எஸ்பிஐ ஆப்பில் எப்படி வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யோனோ எஸ்பிஐ ஆப்பில் அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே யோனோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பே எ நியூ பெனிஃபிஷியரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இன்டர்நெட் பேங்கிங்கோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரிலனா அதை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அதர் பேங்க் அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்பிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அது அதர் பேங்காக இருந்துச்சுன்னா அதர் பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நேம் வந்து கேட்டிருப்பாங்க, நேம் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு ஐஎஃப்சி கோடு வந்து கேட்டிருப்பாங்க. ஐஎஃப்சி கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் லிமிட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிட்டு நிக் நேம் கேட்டிருப்பாங்க, அதையுமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போது அவங்க வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டே வந்து வச்சுருந்தாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஃப்சி கோடு அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து வராது. அதர் பேங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஐஎஃப்சி கோடு வந்து கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பர்பஸ் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பர்பஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எதுவோ உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதை அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் வந்து கேட்டிருப்பாங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கப்புறம் எவ்வளோ மணி, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். எல்லாமே நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். யோனோ எஸ்பிஐ ஆப்பில் எப்படி வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.